உனக்குள் இருக்கும் திடகாத்தமான ஆற்றலை வெளிக்கொண்டு வர வேண்டி வாழ்க்கை சோதிக்கும் இந்த பரீட்சையில் நீ வாழ்க்கை வாழும் சோதிக்கும் இந்த பரீட்சையில் வெற்றி பெற வேண்டுமானாலும் சரி, வீழ வேண்டுமானாலும் சரி, வெல்வதும் வீழ்வதும் என்றுமே உன் கையில் தான் இருக்கிறது தங்கமே. தங்கமே, உன்னிடத்தில் நம்பிக்கை இருந்தாலே போதும். நம்பிக்கை இருக்கும் மனதில் பயம் எழவே எழாது. தன்னம்பிக்கை கொண்டவனின் கைகள் உழைக்க தயங்காதே. நீ தன்னம்பிக்கை உடையவன், நம்பிக்கை உடையவன். நம்பிக்கை என்பது நதியினை பற்றி கொண்டு இலை நகர்வதல்ல, இலையையும் ஏந்தி கொண்டு நதி நகர்வது. புரிகிறதா தங்கமே? ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியதாகிவிடப் போவதில்லை. உன்னை இகழ்வதால் நீ சிறியதாகியும் விடமாட்டாய். எனவே என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோ. அதனால் எதிலுமே சரிசமமாக இருக்க பழகிக்கோ. அளவுக்கு மீறின கோபமும் நல்லது அல்ல. அளவில்லாத பொறுமையும் உன்னை கொல்லும் மெல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ. எதுவும் ஒரு அளவுக்கு இருந்தால் வெற்றி நிச்சயம். புரிகிறதா தங்கமி? நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை, அது தப்பென்று சொல்ல மாட்டேன். நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை. அது எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒன்று. தூங்கப் போகும் இந்த நேரத்தில் சாயின் நாமம் மனதில் மலரட்டும். சாயின் நாமம் ஒரு தீபம் போல இருளை அகற்றி ஒளி தரும். சாயின் நினைவு ஒரு கவசம் போல, அதுதான் உன் துன்பங்களை தடுக்கிறது. நம்பிக்கையோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் நம்பிக்கையோடு தொடங்கினால் இந்த சாயின் அருளால் நல்லபடியாக நிறைவடையும். சாயி என்ற மனதார சொல்லு. உன்னுடைய ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியால் நிரம்பும். ஓம் சாய்ராம்.